வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் 12வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 8.49% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். பேறுகால பெண்களை தூய்மைப்படுத்தல். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாள் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டுப்பட்டிருப்பாள். 8ஆம் நாளன்று அதற்கு விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். தொடர்ந்து வரும் 33 நாள்கள் அவள் தன் உதிரத்தீட்டு நாள்கள் முடியும் வரை தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூயதலத்திற்குள் வரலாகாது. அவள் பெண் குழந்தை பெற்றால் 2 வாரம் விலக்கு நாள்களில் இருப்பது போலவே தீட்டாயிருப்பாள். பின்னர் 66 நாள் தன் உதிரத்தீட்டில் இருப்பாள். குழந்தை பெற்றவள் அது ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் தூய்மையடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் ஓராண்டு நிறைவுற்ற செம்மறி ஒன்றை எரிபலியாகவும், புறா குஞ்சு அல்லது காட்டுப்புறா ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் குருவிடம் சந்திப்பு கூடார நுழைவாயிலுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை அவர் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அவள் தன் உதிர ஊரல் தீட்டிலிருந்து தூய்மையாவாள். இது ஆண் அல்லது பெண் குழந்தை பெற்றவருக்கு விதிக்கப்படும் சட்டம். ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவள் தூய்மையாவாள். நாம் 1189 அதிகாரங்களில் 102 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.